வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படி வந்து இந்த கிர்கிஸ்தான்ற ஊருக்கு நம்ம எப்படி வந்தோம்? அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நம்ம நீட் எழுதுனோம். நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டோம். மார்க் சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. அதே மாரி நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2 சர்டிஃபிகேட் வந்து வேலிட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அது வந்துட்டு சம் இஷ்யூஸ் அந்த சைட்ல ஸ்போர்ட்ஸ் சைடு இஷ்யூஸ்ல கொஞ்சம் போயிட்டு இருந்தனால, அந்த சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ இல்லன்ட்டாங்க. ஆனா என்னோட ஸ்டேட் சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ இருந்துச்சு. ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தான் வச்சிருந்தேன் நானு. ஆக்சுவலா நான் சிலம்பம்ல நெறைய மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல்ல. அப்புறம் ஏசியன் லெவல்ல வந்து சில்வர் மெடல் வச்சிருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்லாம் எவாலுவேட் பண்றதுக்காக சென்னை வரைக்கும் வர சொல்லியிருந்தாங்க. நான் சென்னைக்கும் போனோம். சென்னைக்கு போய் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்துச்சு. அதே மாரி லிஸ்ட்ல நம்ம எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல நம்ம பேரும் வந்துச்சு. அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டும் தாண்டி அதுக்கப்புறம் அதுலேருந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. எவ்வளோ மார்க்ஸ் பேஸு அதாவது இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து சில மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்டேட் சர்டிஃபிகேட்டு, இந்த மெடல் இப்ப ஸ்டேட் சர்டிஃபிகேட்ல கோல்டு மெடல் வச்சிருந்தாங்கன்னா, இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவாங்க. அதே மாரி இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு இல்ல ஏசியன் லெவல் அந்த மாரி இன்டர்நேஷனலா இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம்னா, அதுக்கு தகுந்த மாரி ஒரு பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு 2 சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்க வேல்யூ பண்ணவே இல்ல. பிகாஸ் அதில வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, ரெகக்னிஷன் அந்த மாரி நெறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஏசியன் லெவல்ல 2 சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட் வச்சிருந்தேன். சில்வர் மெடல் பக்கம். அதுக்கும் நெறைய பாயிண்ட் வர வேண்டியது. பட் அதில கிடைக்காதனால நம்ம வந்துட்டு வேற ஆப்ஷன் செக் பண்ணும்போது நம்ம வந்துட்டு சரி அப்ராட் போய் படிக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சேன் நானு. அப்ராட்ல வந்துட்டு நெறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. லைக் உஸ்பெகிஸ்தான், அப்புறம் ஜார்ஜியா, அப்புறம் கிர்கிஸ்தான். எனக்கு மேக்ஸிமம் இந்த 3 கண்ட்ரி தான் தோணுச்சு. ஏன்னா, ரஷ்யா சூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ரஷ்யால கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த நான் கரெக்ட்டா சூஸ் பண்ற டைம்ல. இஷ்யூஸ் நெறைய போயிட்டு இருந்துச்சு. அதனால வீட்லயும் ரஷ்யா வேணான்ற மாரி சொன்னாங்க. இல்லன்னா, அதுக்கு முன்னாடி வந்து உக்ரைன் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. உக்ரைன் வந்துட்டு உக்ரைன் வார்னால நெறைய பேர் அங்கிருந்தே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, இப்போ நான் இப்ப இருக்க கிர்கிஸ்தான்லயே வந்து படிச்சுட்டு இருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம். அதனால நமக்கு வந்து பட்ஜெட்டும் கம்மியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு எல்லாமே நம்மளோட லிவிங் காஸ்ட்ல இருக்கட்டும், இல்ல நம்ம டியூஷன் ஃபீஸ் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ற மாரி இருக்கும்னு சூஸ் பண்ணும்போது, நம்ம கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணேன் நானு. அதுவும் நான் இருக்கிறப்ப காலேஜ்ல வந்துட்டு நமக்கு டியூஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நமக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்மளால ஸ்டார்ட்டிங்லயே நம்மளால பே பண்ண முடியாது. சில காலேஜஸ் அதாவது அவங்களோட ரூல்ஸ் படி, நம்ம இப்போ அட்மிஷன் லெட்டர் வாங்கி, அதுக்கப்புறம் இங்க வர்றக்குன்னா, இங்க நம்ம வந்த உடனே வந்துட்டு மொத்த ஹோல் பேக்கேஜ் மாரி சொல்லுவாங்க. அந்த ஹோல் பேக்கேஜும் நம்ம கிளியர் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளால அது முடியல. ஸோ வந்துட்டு நம்ம வந்து செமஸ்டர் வைஸ் பே பண்ற மாரி கேட்டிருந்தோம். பேச சொல்லியிருந்தோம், நம்ம கான்ட்ராக்டர்ட்ட. அவரும் பேசி எல்லாம் பண்ணி குடுத்தாரு. அந்த மாரி எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் கிடைச்சுச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாரி நமக்கு நெறைய ஹெல்ப் கிடைச்சுச்சு. அது மூலியமா நான் இப்ப வந்துட்டேன். வந்து இப்ப நம்ம வந்து 2ண்ட் இயர் போப்போறோம். இன்னொரு 1 மந்த் என்னமோ தான் இருக்கு. அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஹாலிடே பக்கம் வந்துரும். அப்புறம் நம்ம வந்து 2ண்ட் இயர் தானே. அப்புறம் வந்து நான் இத பத்தி பேசலாமான்னு தெரியல. ஆனா பேசுறேன். ஏன்னா, நம்ம ஏ டு டி அண்ணா வீடியோ பார்த்திருந்தேன். அவரு அவரு உண்மைய தான் போட்டிருக்காரு ஆக்சுவலா சொல்லப்போனா. ஏன்னா, பாதி பசங்க வந்துட்டு என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியாம தான் ஒருத்தவங்க கிட்ட கைட் பண்றதுக்கு போறாங்க. பட் அவங்க வந்து அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணாம மிஸ்கைட் பண்றது வந்து தப்பு தான். மிஸ்கைட் பண்ணும்போது அவங்களுக்கும் அது என்ன சூஸ் பண்றதுன்னே தெரியாம சில எப்படி சொல்றது? என்எம்சி ரூல்ஸ் படி வராத காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணிடுறாங்க. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஃபர்ஸ்ட்டு நீங்க இப்போ அப்ராட் வரீங்கனாலே, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்துட்டு என்எம்சி ரூல்ஸ். என்எம்சி ரூல்ஸ உட்காந்து யாரோ சொல்றாங்கன்றதுக்காக பார்க்காதீங்க. அதே மாரி யூடியூப்ல பார்க்காதீங்க. இதே நீங்க யூடியூப்ல தான் பார்ப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன் யூடியூப்ல பார்க்காதீங்கன்னா, ஜோக் ஜோக் இல்ல. இல்லையா? லைக் நீங்களே உட்காந்து படிச்சு பாருங்க. ரூல்ஸ் என்ன ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் தான் இருக்கும் அதுல. அந்த 4, 5 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்க போகுது? வர்றேன் நான் மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, கொஞ்சம் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் லைக் எவ்வளோ அந்த ரூல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நானே ஃபுல்லா படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரியும். லைக் என்னன்னா, நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க எங்க காலேஜ்ல படிக்கிறீங்களோ, அதே காலேஜ்ல இருக்கணும். அதே காலேஜ்ல பண்ணணும். லைக் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் வந்து 54 மந்த்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலேஜுக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். சில காலேஜஸ்லாம் வந்து டை அப் வச்சிருப்பாங்க. டை அப் வச்சுட்டு அந்த மாரி பண்றது வந்து என்எம்சி ரெகக்னிஷன்ல வராது. அதே மாரி இன்னொரு வெப்சைட் ஒண்ணு இருக்கு. WDAMSன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க ரெகக்னிஷன் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம காலேஜஸ் இருக்கா? அப்புறம்
அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சின்ன சின்ன ரூல்ஸ் தான் இருக்கும். லைக் நீங்க எப்படி அங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ, அந்த சப்ஜெக்ட் வந்து இந்தியன் கரிக்குலம் கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாரி தான் இருக்கும். நீங்க மேக்ஸிமம் வந்து நீங்களே போய் என்எம்சி அஃபிஷியல் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுங்க, படிங்க. இல்லன்னா நான் கூட கீழ லிங்க் கூட நான் தரேன். பிடிஎஃப்பா போட்டு கூட லிங்க் தரேன். அதுல போய் உட்காந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அது நீங்களா படிங்க. இல்ல ஒருத்தவங்க பக்கத்தால இருக்கவங்களோ, இல்ல சீனியரோ, இல்ல தெரிஞ்சவங்களோ யாராவது சொன்னாங்க, இந்த ரூல்ஸ் தான். அதே மாரி இன்னொரு விஷயம், நீட் பாஸ் ஆகாம யாரும் வராதீங்க. நீட் பாஸ் ஆகாம யாருமே வராதீங்க. நீட் தாங்க எல்லாத்துக்கும் முக்கியம் இங்க. நீட்டே இல்லாம நீங்க வந்துட்டு இங்க வரலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த அண்ணாவோட வீடியோலயே பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட கான்ட்ராக்டர் வந்துட்டு இந்த மாரி சொன்னாங்க. நீட் இல்லாம நீங்க போய்க்கலாம். அப்புறம் வந்துட்டு அப்ராட்ல எக்ஸாம் எழுதி எப்படி போயிரலாம். அப்ராட்ல அப்படி எக்ஸாம் எழுதி நீங்க போற மாரி அவங்க சொன்னாலுமே, நீங்க ஒரு ஒரு அவரு யோசிக்கல. பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு டைம் நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் பிளைண்டா நம்பாதீங்க. என்னையே நம்பாதீங்க. சரி விடுங்க. என்னெல்லாம் நம்பாமலாம் இருக்கக்கூடாது. நீங்க நம்பலாம். ஆ எல்லாத்தையும் நீங்க ஒரு வார்த்தை யோசிங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கையில ஃபோன் இருக்கு. அதுக்கான இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோவே நீங்க இன்டர்நெட்ல தான் பார்க்க போறீங்க. அந்த மாரி இருக்கும்போது, நீங்க ஒரு டைம் செக் பண்ணலாம். அந்த மாரி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இப்ப வந்து சும்மா சொல்லலாம். நீங்க வந்து யுஎஸ்எம்எல், பிளாப் அந்த மாரி இருக்க எக்ஸாம்ஸ் எழுதி போலான்னு. பட் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அதுக்கும் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் உங்களால கட்ட முடியுமா? அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அதே அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆக முடியுமா? அத பார்க்கணும். சும்மா அவ்வளோ அதுக்கெல்லாம் லேக்ஸ் பக்கம் என்னமோ ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு. தெரியல கரெக்ட்டா தெரியல. ப்ராப்பரா தெரியல. லேக்ஸ் பக்கம் என்னமோ ஆகும்னு போட்டிருந்துச்சு. யுஎஸ்எம்எல், பிளாப் அந்த மாரிலாம். அது நம்ம டாலர்ஸ்ல கட்டுவோம். டாலர்ஸ்ல ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அத நீ பாஸ் பண்ணணும். சும்மா அட்டெம்ப்ட் அடிக்க முடியாது. அட்டெம்ப்ட் அடிக்கிறது நல்லது தான். தப்புன்னு சொல்லல நானு. ஆனா இருந்தாலும் நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது, அத நம்ம பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்துட்டு நம்ம வந்தோம்ன்னு இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காலேஜ் சூசிங். காலேஜ் சூசிங் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க யார்ட்ட போனாலும் சரி, இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு காலேஜ் கூட மட்டும் டை அப் இருக்காது. ஊருப்பட்ட காலேஜ் இருக்கும். இப்போ ஒரு கண்ட்ரியே எடுத்தீங்க, இப்ப நான் இருக்கிற கிர்கிஸ்தான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய காலேஜஸ் இருக்கு. அங்க இந்தியன் ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க. தமிழ் ஸ்டூடண்ட்ஸும் மெயினா மேஜரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்துட்டு மெயினா ஒரு காலேஜ் கூட மட்டும் பண்ண மாட்டாங்க. நெறைய காலேஜ் கூட தான் அவங்க டை அப் வைப்பாங்க. அவங்க கிட்ட வெரைட்டி ஆஃப் காலேஜஸ் வந்து உங்ககிட்ட குடுக்கலாம். ஆனா சூஸ் பண்ண போறது நீங்க தான். லைக் என்ன பேஸ்ல சூஸ் பண்ணலாம்? நீங்க எப்படி ஸ்டடீஸ் அங்க எப்படி இருக்கு? ஆனா மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கெடாவர் வந்து இங்க கிடையாது. இந்த ஊர்லயே கிடையாது. ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எங்க கேஎஸ்எம்ஏ நெனைக்கிறேன். அங்க மட்டும் தான் இருக்குது. அங்க அதுவும் மியூசியம் மாரி அது நெனைக்கிறேன். மியூசியம் கெடாவர். அது இப்ப அந்த பாயிண்ட் நான் பின்னாடி வரேன். அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேசிட்டு இருந்தோம்ல. சூசிங் ஆஃப் காலேஜஸ். நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ். ஒரு மொத்த பேக்கேஜ் மட்டும் பார்க்காதீங்க. வெறும் ஃபீஸ் மட்டும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் பார்க்காதீங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, பின்ன பூவாக்கு, ஹாஸ்டல் தங்கறக்கு, நீங்க சும்மா வெளில போயிட்டு வந்தாலும் எவ்வளோ செலவாகும்? அதெல்லாமே பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு $2000 டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு பர் செமஸ்டருக்கு $2000 வருது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்டலுக்கு பர் இயருக்கு தான் எடுப்பாங்க. லைக் 400 நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பேசிஸ்ல போகும். அதுக்கு ஒரு டோட்டலா ஒரு 800 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மெஸ்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பேக்கேஜ்ல வருமான்னு தெரியல. அது தனியா தான் குடுப்பாங்க. மேக்ஸிமம் மந்த்லியோ இல்ல செமஸ்டர் வைஸோ அதுக்கு ஒரு 1200 to 300 பக்கம் வரும். இது நான் சொல்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த ஃபீஸ் தான் வரும்னு என்னால ஃபிக்ஸா சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ ஒரு பர் இயருக்கு நீங்க எவ்வளோ கால்குலேட் பண்ணுங்க. அந்த மாதிரி வரும்போது, நீங்க உங்களோட செலவுகள்னு ஒண்ணு கொஞ்சம் இருக்கும்ல. எப்பவுமே நீங்க காலேஜ்ல மட்டும் தான் இருப்பீங்கன்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போலாம். போய் ஏதாவது கடையில போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்ல பொருள் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க போம்போது, உங்களுக்கு அந்த இது வரும். எதுனா பட்ஜெட் இடிக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கணும். இவ்வளோதான்னு சொல்லிட்டு வராதீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரவே வராதீங்க. சரிங்களா? எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் இப்ப நான் வந்துட்டு 450, 460 அந்த மாதிரி நான் தாண்டிட்டேன் இந்த டைமு. இருந்தாலும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா, இன்னும் ரிப்பீட் அடிச்சிருங்க. நீங்க 460 கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டே கிடைச்சிடும். கவர்மெண்ட் சீட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்க நம்ம ஊர்லயே சேர்ந்துடலாமே. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? இது கஷ்டப்படுறேன்னு சொல்லல. ஏன்னா நமக்கு புடிச்சு வர்றது. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட டிசிஷன் தான் மெயினுன்றத விட, நம்ம ஸ்டூடெண்ட்டா நம்ம தான் படிக்க போறோம். அவங்க வந்து நமக்காக எல்லாமே பண்றவங்க தான். பட் இருந்தாலுமே
எப்படி சொல்றது? அவங்களுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இது வந்து சும்மா கிடையாது. நெறையா படிக்கணும். எம்பிபிஎஸ்ன்றது நெறையா படிக்கணும். அவ்வளோ குடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க குடுக்கறத படிக்காம, நீங்களும் எக்ஸ்ட்ராவா எடுத்து படிச்சா மட்டும் தான் நம்ம வந்துட்டு இதுல ஒரு நாலேட்ஜபிளா வர முடியும். ஒரு பாயிண்ட்க்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கெடாவர் விஷயம். இங்க ஆக்சுவலா எந்த இதுலயுமே கிடையாது. மேக்ஸிமம் 3டி மாடல்ஸ். 3டி மாடல்ஸு அத வுட்டா வந்துட்டு சிமுலேஷன் சென்டர். சிமுலேஷன் சென்டர்ல இங்க மேக்ஸிமம் நெறையா காலேஜ்ல சொல்லி தராங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷனா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களோட கான்ட்ராக்டர் சைட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, அதே மாரி எங்க காலேஜ் அண்ட் கான்ட்ராக்டர் 2 சேர்ந்து தான் சொல்றேன் நானு. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்தியன் காலேஜஸ் இந்தியன்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட டை அப் வச்சிருக்காங்க. அந்த டை அப் எப்படின்னா, எங்களுக்கு இன்னும் ஒரு இந்தியன் எக்ஸ்போஷர் கிடைக்கணும், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இன்னும் ஜாஸ்தியா கிடைக்கணும், டீப் டைவா கிடைக்கணுன்றக்காக, அந்த ஹாஸ்பிட்டல்ல டை அப் வச்சு, நாங்க வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வருவோம்ல, அந்த ஊருக்கு வர டைம்ல வந்துட்டு எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மாரி நடக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல வந்துட்டு எங்களுக்கு பேசிக்கா என்னென்ன தேவையோ, அதே மாரி இந்தியன் பேஷண்ட்ஸ் கூட இன்டராக்ஷன் அந்த மாரி எல்லாமே எங்களுக்கு வரும். அது வந்து எங்க சைட்ல பண்றாங்க. மத்த எல்லா சைட்லயும் அது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. அதுக்கு எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிருந்தா தானே நமக்கு நடக்கறக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, கெடாவர் ரியல் கெடாவர் வந்துட்டு நமக்கு ரொம்ப பேஸ் முக்கியமான விஷயம். அதான் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு. கெடாவர் இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கெடாவர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். கெடாவர்ல தான் நமக்கு டைசெக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு மசில்ஸ், ஒவ்வொரு ஸ்கின் எல்லா லேயர்ல இருந்து எல்லாமே நம்ம அதுல இருந்து தான் படிப்போம். அதுல டைசெக்ஷன் பண்ணாதான் நமக்கு அதுல என்னன்னு கிளியரா தெரியும். அதையும் வந்துட்டு நம்ம சொன்னல இந்த மாதிரி டை அப் காலேஜஸ் இன் இந்தியா அந்த மாதிரி இதுல போய் தான் நம்ம கத்துக்க முடியும். அடுத்த இஷ்யூ என்னன்னா, இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பேசினோமே, இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீஸ்ன்ற மாதிரி டாலர் ரேட் ஏறும், சண்டை நடக்கும். சண்டைனா இங்க எதுவும் நடக்கல. ஆனா அங்க நடக்கிறதுக்கான வந்துட்டு நீங்க நமக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னா, டாலர் ரேட்ஸ் வந்து ஏறிடும். டாலர் ரேட் ஏறும்போது உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரேட் அப்படியே மாறும். இந்தியன் ரூபி ஐஎன்ஆர்ல இருந்து நீங்க மாத்தும் போது உங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ், அப்புறம் கன்வர்ஷன் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தி தான் ஆக போகுது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்துக்குமா நான் தயாருப்பா அப்படின்னா மட்டும் இங்க வாங்க. வந்துட்டு சில பேர் இருக்காங்க, எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சம்மந்தமே இல்லாம சுத்தின்னு இருப்பாங்க. எதுக்குடா அப்புறம் வந்தீங்கன்னு கேட்டா, நான் வந்தேன் கேட்டா எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா தம்பிகளா அப்படின்னு சில பேர் சுத்தின்னு இருக்கிறானுங்க. அப்புறம் ஏன்டா அவ்வளோ காசு செலவு பண்ணி வரீங்க? இதில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து வீசாலேருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான டியூஷன் ஃபீஸு எல்லாமே வேஸ்ட்டு. இவ்வளோ செலவு பண்ணி வீட்டில் அமுச்சு விட்டோம். சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கிறனால ஃபஸ்ட்டு அடி வாங்கிறது பாசிங் பர்சன்டேஜ். ஆனால் எஃப்எம்ஜி கஷ்டமான எக்ஸாம் தான். அதுக்கு ப்ராப்பராக படித்தா பாஸ் ஆன நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க படிக்காமல் இருக்கிறனால பாசிங் பர்சன்டேஜ் டமால்னு அடி வாங்கிடுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க சரியாகவே படித்தாலும் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. அந்த கைடன்ஸ்க்காக தான் நிறைய பேர் வந்துட்டு கோச்சிங் சென்டர் போகிறாங்க. ஆனால் நம்ம காலேஜில் படிக்கிறது மட்டுமே நம்ம வச்சு இது பண்ண முடியாது. ஏன்னா எஃப்எம்ஜி வந்து ஃபுல் நம்ம அங்கே படிக்கிறது தான் இங்கேயும் வருது. இருந்தாலுமே எஃப்எம்ஜி வந்துட்டு ஒரு எம்சிக்யூ பேஸ்டு. 300 கொஸ்டின் இருக்குன்னா அதில் 50% பாசிங் பர்சன்டேஜ் 150 மார்க் நீ எடுக்கணும். 150 மார்க் நீ தாண்டினா தான் உனக்கு வந்து எஃப்எம்ஜி நீ பாஸு. 150 மார்க் எடுத்துட்டு நீ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணணும். அதை வந்து இன்டர்ன்ஷிப் உனக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சீனியர் அண்ணாலாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ ஜனவரி மாதம் பாஸ் ஆனவர். அவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு வந்து அலாட் ஆகணும். அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த லெட்டர்லாம் வரணும். அதுக்கும் நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வரணும். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் அதை ப்ராப்பராக என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த லெட்ரு வந்துட்டு அதை நீங்கள் வச்சு என்னது இது என்னமோ லெட்டர்னு சொல்லுவாங்க, பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்காக அந்த லெட்டரை வச்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணணும். இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தருவாங்க. பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர். மெடிக்கலில் நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நான் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா சில பசங்க வந்து 12th முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நீட் எழுதுறவங்க இருப்பாங்க. மே மாதம் 3ஆம் தேதி எக்ஸாமு. இன்னும் எவ்வளோ ஒரு 10 நாளா 8 நாளோ 9 நாளோ இருக்கும். எல்லாருமே நல்லா எழுதுங்க. நல்லபடியாக எல்லாமே வரும். மார்க்கும் நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்க்க மார்க்கோட ஜாஸ்தியாகவே வரும். அதை நான் சொல்கிறேன், ஜாஸ்தியாகவே வரணும். ஏன்னா போன டைம் வந்துட்டு செம கஷ்டமாக வச்சிட்டாங்க எக்ஸாமு. கஷ்டம்னா டைம் டியூரேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே டைம் டியூரேஷன் தான் மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதில் நல்லா எழுதின பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
இருந்தாலுமே நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஃபுல் எஃபர்ட்ட போட்டு நம்ம எக்ஸாம் எழுதுவோம். நல்லபடியே நடக்கும். நல்லா பாஸ் ஆகுங்க. எல்லாருமே நல்ல மார்க் எடுங்க. நல்ல மார்க் எடுத்து எல்லாருமே நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல போய் நல்ல ஒரு டாக்டர் ஆவாங்க. அவ்வளோதான்.